உள்ளூராட்சி தேர்தலில் அரசின் தலையீடு இல்லை. திகதி நிர்ணயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு பிரசாரத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்கிறார் என்பதாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசாங்கத்தின் வழிநடத்தலுக்கு அமைய தேர்தல் பணிகளுக்கான திகதிகளை நிர்ணயிக்கவில்லை. ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்திற்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்ற தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் வினவிய பொழுதுதான் அவர் மேற்கண்டவாறான விடயங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக அரசியலமைப்பால் வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். தேர்தல் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு தாக்கல் மீதான முறைப்பாடுகளை ஆராய்ந்ததன் பின்னரே வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என குறிப்பிடுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றதன் பின்னர் 35 நாட்களுக்கு குறையாமலும் 49 நாட்களுக்கு அதிகரிக்காமலும் என்ற வகையில் பிரசார நடவடிக்கைகளுக்கு கால அவகாசம் வழங்கப்படும். இந்த கால வரையறையை உள்ளடக்கியதாக வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற வர்த்தமானி பிரசுரத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடத்தி முடிப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். எனவே மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றமே கொள்கை ரீதியில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை முன்னெடுப்போம். மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது என்பதான தகவலை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.